கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வழிகாட்டி சத்திய ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 சொல்கிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தி சொல்வார். சத்திய ஆவியாகிய தேற்றரவன் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தி சொல்வார். இன்றைக்கு மனிதன் அவருடைய ஏக்குரல் என்ன தெரியுமா? ஐயோ, பாவத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை அளிக்க முடியும் என்று கலக்கி கொண்டிருக்கிறான். ஆவியானவரை குறித்து வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றவர். ஆகவேதான் அவருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, கர்த்தரே அந்த ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் கொடுத்து வந்தார். மேக ஸ்தம்பங்கள் உயிரை எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தை புறப்பட்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அது முன்னே செல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு கூடவே அது பின் சென்று கொண்டிருந்தது. அது சென்று கொண்டிருக்கும் பொழுதே இவர்களுக்குள் பிரயாணப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதுபோல அது எந்த இடத்திலே அது நிற்கின்றதோ, பாளையம் இறங்குகிறதோ, அந்த இடத்திலே அவள் ராத்தங்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த மேகஸ்தம்பம் நிர்ணயித்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டும் இரவு நேரத்திலே பிராணம் பொழுது அக்னி ஸ்தம்பங்கள் வழிகாட்டி கொண்டிருந்தது. வழிகாட்டுகிற அந்த மேகஸ்தம்பங்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் அமைந்திருந்தது. மேகஸ்தம்பங்கள் சூரியனுடைய உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை கொண்டு வந்து அவர்களை பாதுகாத்தது. அதுபோல அக்னி ஸ்தம்பங்கள் இரவிலே ஜனங்களை காட்டு மிருகங்களிடம் இருந்து, துஷ்ட சந்துகளிடம் இருந்து பாதுகாத்து இரவிலே குளிரை கட்டுப்படுத்தியது இந்த அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் ஒரு புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருக்கு அக்னி அபிஷேகத்திற்கு நிரட்டமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, சத்திய ஆவியானவர் உங்களை சத்திய பாதையிலே வழிநடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பரிசுத்த ஆவியானவருடைய நிழலோட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படி இந்த மேக ஸ்தம்பமும் இந்த அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலும் இரவிலும் அது பாதுகாத்து செவ்வையாய் வழிநடத்தினதோ, அதுபோல ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் நமக்கு முன்பாக ஆவியானவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேக ஸ்தம்பங்களை தரிசித்து வழிநடத்தினார்கள். ஆனால் நாமோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கண்டு விசுவாசியாமல் காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆம், நாம் தேவ ஆவியானவரால் எப்பொழுதும் வழிநடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். எப்படி நமக்கு கிறிஸ்து வழிகாட்டியாய் இருக்கிறாரோ, அவர் கொடுத்த வேத வசனங்கள் வழிகாட்டியாய் இருக்கின்றதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றார். ஆகவேதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய வழிகாட்டி இயேசு கிறிஸ்துவானவர். யோவான் 14:6 சொல்றாரு, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த பிதாவினிடத்தில் நாம் கிட்டி சேர்வதற்கு, அவர் அருகிலே வருவதற்கு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டி, வேத வசனம் நமக்கு வழிகாட்டி. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கின்றார். அந்த வழிகாட்டியாக இருக்கிற அந்த சத்திய ஆவியானவரை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்வோமா? எங்கே சத்திய ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு அல்லவா? அந்த விடுதலையை பெற்று அந்த சத்திய ஆவியானவருடைய அந்த பாதுகாப்பிலே வழிநடத்தப்பட்டு அந்த சத்திய ஆவியானவருக்கு நாம் செவிசாய்த்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நித்தியமான மகிமை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்.
அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள சத்திய ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதற்கு நம்மை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.